பிரைமரி பாடசாலையினுடைய திறன் வகுப்பறை இதுக்கு வரவேற்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களுக்கு இலகுவான முறையில் கற்பிக்கக்கூடிய வகையில் வருகிறது இ-கிளாஸ் சாஃப்ட்வேர். சரியா? இது இந்த போர்டை பயன்படுத்தி நாங்கள் மாணவர்களுக்கு படிப்பிக்கிறது மாணவர்களை விளங்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கற்பித்தலை நாங்கள் இலகுவாக்கக்கூடிய வகையில் இந்த போர்டை பயன்படுத்தி நாங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கிறோம். இதுல எங்களோட சைட்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. இது என்னன்னா இதுல 3 வகையான பேனை இருக்கு. மாணவர்களுக்கு மிக முக்கியமா பயன்படுத்தக்கூடிய வகையில நீல பேனை, அதே மாதிரி சிவத்த பேனை இருக்குது, கருத்த பேனை இருக்கு. இதை விட இந்த 3 கலரை விட மாணவர்களை கவரக்கூடிய வகையில நிறைய வகையான கலர்ஸ் இதுல இருக்குது. என்னன்னா மாணவர்கள் இப்ப சில நாங்கள் எழுதும் போது அவர்கள் இந்த கலரை போட மாட்டேன் இந்த கலரை போட மாட்டேன்னு சொல்லிக்க என்ன அவருடைய கவர்ற திறன் இதுல கூடுதலா இருக்குது. இதுல நாங்க தேவையில்லாம ஒரு விஷயத்த அழிக்கப்போம். இந்த ரேசரை பயன்படுத்தி ஒரு எழுத்தை நாங்க அப்படியே அழிக்கலாம். இதுல இன்னொரு வகையான ரேசர் இருக்கு. என்னன்னா தேவையில்லாத மாட்டோம் இதுல இந்த மார்க் தேவையில்லாம விழுந்துட்டு இதை நாங்க அழிக்க போறோம்னா போயிட்டு இந்த நீளம் கூடிட்டுலன்னா எவ்வளவு நாங்கள் குறைக்க வரணுமோ அதை மட்டும் ரேசரை பயன்படுத்தி நாங்கள் அழிக்கிறோம். இதை விட பிரஷ் சொல்லி ஒன்று இந்த பிரஷை நாங்கள் பயன்படுத்திங்க அந்த சைஸ் கூடவா இருக்கு. வேற எழுத்த நாங்கள் கூட்டி எழுதலாம் இதுல குறைச்சு எழுதலாம். இதுல பெண் எண்ணதுக்குள்ள சைஸ் இருக்கு. இதை உங்களுக்கு எவ்வளவு தூரம் அதை நாங்கள் பெருப்பிச்சு எழுதணுமோ அவ்வளவு தூரம் நாங்கள் அதை பெருப்பிச்சு எழுதலாம். அதே நேரம் சின்னதாக்கி எழுதலாம். இதை விட நாங்கள் பழைய காலத்து மாடல் எழுதும் போது படங்கள் இருக்கும்போது என்ன செய்யலாம் வட்டம் மாணவர்களுக்கு விளக்கக்கூடிய வகையில நாங்கள் வட்டம் இருக்கிறோம். நாங்கள் ரோமலாண்டா ஒழுங்கான வட்டமா எங்களுக்கு வராது. ஆனா இதுல ஒருத்தருக்கு என்னன்னா பிரைன் பென் இதுல நாங்க வட்டத்தை கீர்ணம்டா அது எங்களுக்கு சரியான உருவத்தை எங்களுக்கு தரும். முக்கோணம் முக்கோணம் இந்த முக்கோணத்துல முக்கோணம் எவ்வளவு பார்க்க அதுல நீளங்கள் எவ்வளவுன்றது இதுல எங்களுக்கு தரும். இதை விட நாங்கள் மாணவர்களுக்கு படங்களை கொண்டு காட்சிப்படுத்தலாம். நாங்கள் காவத்தை பழைய காலத்துல மாதிரி காவத்தை கீறும்போது பிளாக் போர்ட்ல வெள்ளியாக தான் கீறுவோம். ஆனா இங்க அப்படி இல்லை. இதுல நாங்கள் என்ன செய்யலாம்னா மாணவர்களுக்கு அந்த படத்தை அதே மாதிரி இருக்கிற மாதிரி நாங்கள் காட்சிப்படுத்தலாம். இந்த நாங்கள் சும்மா நாங்கள் பழைய காலத்துல மாதிரி மூன்று பிடி போட்டு அதை அப்படி செய்யறாங்க. இதுல அப்படி இல்லை. படம் படங்களை நேரடியா காட்சிப்படுத்தலாம். இதை விட இதுல 2 படங்கள் சேர்ந்து இருக்கும் போது நாங்கள் அந்த படங்களை பிரிச்சு காட்டலாம். சில எங்களோட தேடலில 2 படங்கள் சேர்ந்து இருக்கிற நன்மை இருக்குது. அந்த நேரத்துல ஒரு படத்தை இவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில இல்ல இப்ப நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதுல 3 படங்கள் சேர்ந்து இருக்குது. கை முள் இருக்குது, கை அகப்பியான் இருக்கு. அதுவே சிறிய மாணவர்களுக்கு நாங்கள் ஒரே படத்துல காட்சிப்படுத்தி போட்டு இது இப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க என்ன செய்ய போறோம்னா இதை தனியா எடுத்து நாங்க காட்ட போறோம். ஒவ்வொரு படத்தையும் தனியா எடுத்து செய்து காட்ட போறோம். இப்ப இதுல இந்த படத்தை மட்டும் தனியா எடுத்து நாங்க காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. இதை விட இப்ப மாணவர்களுக்கு இந்த போர்ட்டை இப்ப எங்களுக்கு இதை நாங்க ஒயிட் போர்டுன்னு சொல்லி சொல்றோம். இந்த ஒயிட் போர்டை நாங்க கலர்ஃபுல்லா மாத்தலாம். இதுல மாணவர்களுக்கு தேவையான கலர் இருக்கு. இதை விட நிறைய கலர்ஸ் எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு என்ன தேவையோ அந்த கலரை நாங்க பயன்படுத்தலாம். இதை விட பாடங்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் கணிதம் படிப்பிக்க போறோமோ சமயம் படிப்பிக்க
படிப்பிக்க போறோமோ அல்ல ஆங்கிலம் படிப்பிக்க போறோமோ நாங்கள் எந்த பாடத்தை நாங்கள் கற்பிக்க போறோமோ அதுக்கேற்ற வகையில இந்த போர்ட்டை வந்து நாங்கள் மாற்றி செய்யறோம். அதோட நாங்கள் பவர் பாயிண்ட்ல வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து பவர் பாயிண்ட் செய்யறோம். அதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்லைடுக்கு நாங்கள் அனிமேஷன் கொடுக்குறோம். அதை போலதான் இதுலயும் வந்து மாணவர்களுக்கு கவரக்கூடிய வகையில அனிமேஷன்களை நாங்கள் கொடுத்து கொள்ளலாம். அவர்களுக்கு தேவையானதை நாங்கள் என்ன செய்யலாம். இன்னொன்று இந்த போர்ட்டை வந்து நாங்கள் செய்யறதை வந்து வீடியோ எடுத்து நாங்களே சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். போர்ட்ல நாங்கள் செய்யறத வந்து வீடியோ எடுத்துட்டு திருப்பி நாங்கள் என்ன செய்யலாம். நாங்கள் விட்ட பிள்ளைகளையும் சரி மாணவர்கள் செய்கிற செயற்பாடுகளையும் அவர்களுக்கு திருப்பி என்னென்ன செய்தார்கள் என்றதை திருப்பி நாங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருக்கிறாங்க. உருவங்கள் பல்வேறு வகையான உருவங்களை நாங்கள் இதுல காட்சிப்படுத்தலாம். சரி, என்ன உருவம் தேவையோ அவ்வளவு உருவங்களை நாங்கள் வந்து இதுல இறங்கலாம். அதோட இவற்றை வந்து நாங்கள் கலர் பண்ணலாம். வந்து நாங்கள் படங்களை நாங்கள் மாற்றி அமைக்கப்படும். சரியா, இதுல வந்து நாங்கள் மாணவர்கள் கலப்படங்களை கொடுக்கும் போது அது ஒழுங்குபடுத்தக்கூடிய இப்ப இதில் நாங்கள் எங்களை தேவையான இடங்களை கொண்டு போய் மூவரில் இந்த முக்கோணம் வந்து மேல தேவையான என்ன செய்ய போறோம் கொண்டு போய் போட போறோம். அதை விட இந்த முக்கோணங்களை பெருசாக வேணுமோ தின்னணும் எங்களை தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை நாங்கள் என்ன சொல்லலாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அதை விட எங்களுக்கு எந்த பக்கமா போகணுமோ அதை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம். தேவையான பக்கம் உங்களுக்கு அதை திருப்பி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல வந்து 3 வகையான பேனை இருக்குது. பிரஷ், சோப் பென், கார்ட் பென். சரியா, இதுலயும் வந்து நாங்க என்ன செய்யலாம். இந்த 3 வகையான பேனையை பயன்படுத்தி வந்து பிரஷால எழுதும் போது வந்து என்ன செய்யும். நாங்க பெயிண்ட் அடிக்கும் போது அந்த பிரஷை வந்து பயன்படுத்துறோம். நார்மல் பேனை விட அந்த பிரஷால எழுதுற தன்மை வந்து வித்தியாசமா இருக்கு. அது கூட கார்ட் பென் எழுதுற எழுத்துக்கள் வந்து வித்தியாசமா இருக்குது. சோப் பென் இதுல மாணவர்கள் வராத நாங்கள் செய்யற செயற்பாடுகள் வந்து மாணவர்கள் வரவில்லை அதே பாடத்தை திருப்பி நாளைக்கு அதை எடுத்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கிறாங்க.